வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பயணிமுருகன். நம்மளுடைய பேச்சுரிமை யூடியூப் சேனலில் இந்த காணொலியில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நடந்து முடிந்த 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஆர்சிபி அணி வந்து வென்றிருக்காங்க. இந்த வெற்றியை கொண்டாடுவதற்காக கர்நாடக சின்னசாமி மைதானத்தில் வந்து வெற்றி விழா ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த விழாவில் வந்து பங்கேற்ற பொதுமக்களில் 11 பேர் உயிரிழந்திருக்காங்க. இதற்கு காரணம் வந்து ஆர்சிபி அணி தான் சொல்லிட்டு கர்நாடக அரசு வந்து ஆர்சிபி அணி மேலே குற்றம் சுமத்தியிருக்காங்க. இந்த காணொலியில் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும். இந்த காணொலியை முழுசாக வந்து பார்த்து முடியுங்க. பார்த்து முடித்த பிறகு கீழே வந்து இந்த வீடியோக்கு கீழே சேனல் நேம் கீழே பார்த்தீங்கன்னா லைக்கு, ஷேரு, ரீமிக்ஸ்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த தேங்க்ஸ் மூலிமா இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் அந்த தேங்க்ஸ் என்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் மட்டும் அந்த தேங்க்ஸ் என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்து எங்களுக்கு வந்து ஊக்குவிப்பாக நீங்கள் வந்து கொடுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நடந்து முடிந்த 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ராயல் சேலஞ்சர்ஸ் அணி பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் அணியை வீழ்த்தி 18 வருடங்களுக்கு பிறகு வந்து முதல் முறையாக வந்து கோப்பையை கைப்பற்றியிருக்காங்க. இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்காக பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் பார்த்தீங்கன்னா வெற்றி விழா வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. யாருடைய தலைமையிலன்னா, பெங்களூர் கர்நாடக முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் தலைமையில் வந்து இந்த வெற்றி விழா வந்து ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த வெற்றி விழாவில் வந்து பங்கேற்பதற்காக பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரே இடத்துல திரண்டதுனால மொத்தம் வந்து 33,000 பிடிக்க வேண்டிய அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 லட்சம் பேர் வந்து கூடியிருக்காங்க. இந்த கூட்ட நெரிசல் காரணமாக பார்த்தீங்கன்னா 11 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. 40க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயமடைஞ்சு மருத்துவமனையில் வந்து சேர்த்துருக்காங்க. இந்த 11 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தினால பார்த்தீங்கன்னா கர்நாடகனுடைய கமிஷனர் உட்பட 5 போலீஸ் அதிகாரிகளை வந்து பணியிட நீக்கம் செஞ்சுருக்காங்க. அதே போல் இந்த ஆர்சிபி அணி நிர்வாகிகள் வந்து 4 பேர் வந்து கைது செஞ்சு விசாரணையும் செய்துக்கிட்டு இருக்காங்க. இந்த துயர சம்பவத்தினால பெங்களூர் உயர்நீதிமன்றம் வந்து தாமாக முன் வந்து விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க. விசாரணை நடத்தும் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் வந்து கர்நாடக அரசுக்கு வந்து 9 வகையான கேள்விகளை வந்து எழுப்பியிருக்காங்க. அது என்ன என்பது பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். வெற்றி கொண்டாட்டத்தை நடத்த முடிவு செய்தது யார்? எப்போது, எந்த முறையில் முடிவெடுக்கப்பட்டதுன்னு முதல் கேள்வி கேட்டிருக்காங்க. போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன? 2வது கேள்வி. 3வது கேள்வி என்னன்னா, மக்கள் கூட்டத்தை ஒழுங்குபடுத்த என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி 3வது கேள்வி கேட்டிருக்காங்க. நிகழ்வில் மருத்துவம் உள்ளிட்ட என்னென்ன வசதிகள் செய்யப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு 4வது கேள்வியும், மக்கள் எண்ணிக்கை குறித்து முன்கூட்டியே கணிக்கப்பட்டதான்னு சொல்லிட்டு 5வது கேள்வி கேட்டிருக்காங்க. 6வது கேள்வி என்னன்னா, காயம் அடைந்தவர்களுக்கு சம்பவ இடத்தில் மருத்துவ நிபுணர்கள் உரிய சிகிச்சை அளித்தனரா? இல்லை என்றால் ஏன் அளிக்கப்படவில்லை சொல்லிட்டு 6வது கேள்வியும். 7வது கேள்வி, காயமடைந்தவர்கள் எவ்வளவு நேரத்தில் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர்? இது போன்ற கொண்டாட்டங்களில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கூடினால் கூட்டத்தை நிர்வகிக்க ஏதேனும் வழிகாட்டுதல் வகுக்கப்பட்டு உள்ளதான்னு சொல்லிட்டு 8வது கேள்வியும். 9வது கேள்வியில் பார்த்தீங்கன்னா, நிகழ்ச்சி நடத்த எப்போது அனுமதி கோரப்பட்டதுன்னு சொல்லிட்டு 9 கேள்வியை கேட்டு இந்த 9 கேள்விக்கான பதில் அறிக்கையை வந்து கர்நாடக அரசு வந்து உடனே வந்து சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு கர்நாடக அரசுக்கு வந்து உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தாங்க. கர்நாடக அரசும் இந்த 9 கேள்விக்கான பதில் அறிக்கையை வந்து சமர்ப்பித்து அதுக்குண்டான அரசு சார்பில் வக்கீலும் வந்து வாதாடி இருந்தாங்க. அப்படி என்ன வாதாடினாங்கன்னா, இந்த வெற்றி விழாவை கொண்டாடுவதற்கான அனுமதி வந்து அரசு தரப்பில் எந்த ஒரு அனுமதியும் வந்து வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டோம். ஆர்சிபி வந்து தாமாகவே வந்து எந்த ஒரு அனுமதியும் வாங்காமலேயே உலக மக்கள் அனைவரையும் வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு வந்து அழைப்பு விடுத்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்சிபி மேலே குற்றம் சுமத்தியிருக்காங்க. இந்த ஆர்சிபி அணி உலகத்தையே இந்த விழாவிற்கு பங்கேற்க செய்வதற்காக அழைக்கப்பட்ட அந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து போட்டிருந்தாங்க. அப்படி என்னென்னா, அனைத்து ரசிகர்களையும் உற்சாகப்படுத்தவே இந்த அழைப்பை விடுக்கிறோம் சொல்லிட்டு ட்விட்டரில் பதிவிட்டு இருந்தாங்க. அந்த பதிவையும் இந்த வழக்கறிஞர் வந்து சுட்டி காட்டி தன்னுடைய வாதத்தை வந்து முன்னெடுத்து வச்சார். அது மட்டும் இல்லாமல் இந்த 11 பேர் உயிரிழந்த இந்த துயர சம்பவத்திற்கு முழு பொறுப்பும் வந்து ஆர்சிபி அணியும் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம், அதாவது பிசிசிஐ என்று சொல்லக்கூடிய
இந்த வாரியமும் ஆர்சிபி அணி தான் முழு பொறுப்பேற்கணும்னு சொல்லியிருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆர்சிபி அணிக்கும் இந்த பிசிசிஐ என்று சொல்லக்கூடிய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு இடையே வந்து ஒரு ஒப்பந்தம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா பாதுகாப்பு, நுழைவாயில் மற்றும் டிக்கெட் மேலாண்மை போன்ற இவை குறித்து வந்து இவை இருவருக்கும் வந்து இடையே வந்து ஒரு ஒப்பந்தமும் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லி இவர்கள் இருவர் மேலேயும் வந்து குற்றம் சுமத்தியிருக்காங்கன்னு வழக்கறிஞர் வந்து வாதிட்டாரு. அதே போல இந்த கிரிக்கெட் நடந்த இறுதிச் சுற்று நடந்த ஐபிஎல் ஜூன் 3 அன்று 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரினுடைய இறுதிப் போட்டி நடந்தது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கர்நாடக கிரிக்கெட் சங்கத்தின் சார்பாக வந்து கர்நாடக அரசுக்கு வந்து ஒரு கடிதம் மட்டும் தான் அனுப்புனாங்க. எந்த ஒரு அனுமதியும் வந்து கேட்கல அவங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனுமதியும் வாங்காமலேயே மக்கள் அனைவருக்கும் வந்து அழைப்பு விடுத்திருந்தாங்க. அதே போல இந்த நிகழ்ச்சியை நடத்த போகிறோம்னு சொல்லிட்டு தகவல்கள் மட்டும்தான் வந்து கர்நாடக அரசுக்கு வந்து தெரிவிச்சாங்க. எந்த ஒரு அனுமதி வந்து கேட்கல. இந்த நிகழ்ச்சி குறித்த கொள்கைகள் வந்து இந்த ஆர்சிபி அணி வந்து வகுத்து அவர்கள் நினைச்சபடியே இந்த நிகழ்ச்சி வந்து நடத்தி முடிச்சிருக்காங்க. அதனால தான் வந்து இந்த துயர சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வந்து வாதாடி இருக்காங்க. மக்களே, இந்த துயர சம்பவங்கள் 11 பேர் ரசிகர்கள் உயிரிழந்த இந்த சம்பவங்கள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. அதே போல இந்த வீடியோக்கு கீழே தேங்க்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த தேங்க்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அந்த தேங்க்ஸ் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுடைய ஊக்குவிப்பை வந்து எங்களுக்கான ஊக்குவிப்பை வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.